ஒரு சூப்பரான ஐடியா எப்படி ஒரு பெரிய சொதப்பெல்லாம் மாறும்னே என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதிலும் அந்த ஐடியா ஒரு கடவுளுக்கே வந்திருந்தா? டெக்னாலஜி, கொஞ்சம் ஈகோ, அப்புறம் யூசர்ஸ் சொல்றத காது கொடுத்து கேட்காததால வர்ற விளைவுகள் பத்தின ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. அடிக்கடி மூட் ஸ்விங் ஆகுற ஒரு கடவுள், அதுவும் வானிலைக்கே அதிபதியான ஒருத்தர் ஒரு வெதர் ஆப் உருவாக்கினா என்ன ஆகும்? இந்த கேள்விதான் நம்ம கதையோட ஒன்லைன். வாங்க இந்த கலகலப்பான ஆனா கொஞ்சம் குழப்பமான பயணத்துல சேர்ந்து போலாம். சரி, நம்ம கதையை எங்க ஆரம்பிக்குதுன்னா, வானத்தோட அதிபதி இந்திரன் கிட்ட இருந்து தான். ஒரு நாள் அவரோட அசிஸ்டன்ட் நிம்பஸ் ஒரு பிரமாதமான ஐடியாவோட வர்றாரு. ஏன் நாமளே, அதாவது ஒரு கடவுளே கண்ட்ரோல் பண்ற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட்டான, தப்பே பண்ணாத ஒரு வெதர் ஆப்பை உருவாக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு. சாதாரண மனுஷங்க வெதர் ஃபோர்காஸ்ட் பண்றத பார்த்து இந்திரனுக்கு பயங்கர கோவம். ஏய், நானே இன்னும் மழை பெய்யலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணல, அதுக்குள்ள இவங்க கணிச்சு சொல்றாங்களா? அப்படிங்கிற அந்த ஈகோ தான் இந்திரா காஸ்ட் அப்படிங்கிற ஒரு பக்கா ஆப்பை உருவாக்கணும்ன்ற முடிவுக்கு அவரை தள்ளுச்சு. ஆப் டெவலப் பண்ற வேலை ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இந்திரன் அவரோட டெக் டீம் சொன்ன ஒரு முக்கியமான அட்வைஸ கேட்கல. ஒரு முடிவு எடுத்தாரு. அந்த ஒரே ஒரு முடிவு, அதுதான் இந்த மொத்த பிளானையும் தலைகீழா மாத்த போகுது. இங்கேதான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. இந்திரன் என்ன நினைச்சார்னா, நான் நினைக்கிறதெல்லாம் சரிதான் அப்படின்னு. அதனால அவரோட புரோகிராமர் வோல்ட் சொன்ன ஒரு சின்ன சேஃப்டி ஃபீச்சரை, அதாவது ஒரு ஆயுஷ் ஷோ பட்டனை, அதெல்லாம் தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டாரு. ஆனா பாருங்க, அந்த சின்ன தப்பு தான் எவ்ளோ பெரிய குழப்பத்தை உண்டாக்க போகுதுன்னு. அன்னைக்கு தான் ஆப் லான்ச். எல்லாரும் கொண்டாட்டத்துக்கு ரெடியா இருந்தா. ஆனா நடந்தது ஒரே குழப்பம்தான். ஏன்னா இந்திரனோட மனசுல வர்ற ஒவ்வொரு சின்ன நினைப்பும் ஃபில்டர் பண்ணாம அப்படியே டைரக்டா வெதர் அலர்ட்டா மாறிடுச்சு. இப்ப பாருங்க, ஒரு போர் அடிக்கிற மீட்டிங்ல உட்கார்ந்திருக்கும் போது இந்திரன் மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாரு. அவர் நினைச்ச அடுத்த செகண்டே லட்சக்கணக்கான யூசர்ஸோட போன்ல கடுமையான வறட்சி எச்சரிக்கை அப்படின்னு நோட்டிபிகேஷன் போகுது. ஜனங்களோ ஒரே கன்ஃபியூஷன். இதுதான் அந்த ஆப்போட முதல் சொதப்பல். ஆனா கதை இதோட முடியல. கொஞ்ச நேரத்துல ஒரு நல்ல பாட்டு கேட்கும்போது இந்திரனோட மூட் அப்படியே மாறுது. உடனே போன்ல அடுத்த அலர்ட், கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. இப்ப சொல்லுங்க, வறட்சியா மழையா? அவங்க நாளைக்கு என்ன பிளான் பண்ணுவாங்க? ஒரே கன்ஃபியூஷன் தான். சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மக்கள் சும்மா இருப்பாங்களா? முதல்ல கொஞ்சம் குழம்புனாங்க. ஆனா சீக்கிரமே விஷயத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன, இந்திரனை வச்சு செம்மையா கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யூசர்ஸ் ரொம்ப ஸ்மார்ட், சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டாங்க, இது வெதர் ஆப் இல்ல, இது இந்திரனோட மூட் ரிங் அப்படின்னு. இந்திரனோட மூட் வெதர்னு ஒரு ஹேஷ்டேக் சோஷியல் மீடியால பயங்கர வைரலாச்சு. இந்திரன் சந்தோஷமா இருந்தா வெயில், சோகமா இருந்தா மழைன்னு அவங்களே கணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆப்ல ரிவ்யூஸ்லாம் இன்னும் காமெடியா இருந்துச்சு. ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஆப் நிஜ வானிலையை விட அன்பிரெடிக்டபிளா இருக்கு. இன்னொருத்தர், நான் பனிப்புயலுக்கு ட்ரெஸ் பேக் பண்ணா அங்க ஒரே வெயிலு. அப்புறம் பாருங்க, நைட் 3 மணிக்கு கெட்ட கனவு வந்ததால சூறாவளி எச்சரிக்கையா, 1 ஸ்டார் தான் கொடுப்பேன். பாத்தீங்களா யூசர்ஸோட கோவம் எப்படி வெளிப்படுதுன்னு? இதுதான் ரியல் ஃபீட்பேக். இந்த எல்லா கலேபரத்துக்கும் நடுவுல கதையில ஒரு டர்னிங் பாயிண்ட் வருது. இந்திரனோட மனைவி சச்சி தலையிட்டு, கொஞ்சம் யூசர்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க அப்படின்னு சாஃப்டா சொல்றாங்க. அப்பதான் இந்திரனுக்கு உரைக்குது, ஓ, நாம எதையும் மாத்தணும் அப்படின்னு. அப்படி வந்ததுதான் இந்திரா காஸ் 2.0. அதுல கொண்டு வந்த ஃபிக்ஸஸ் பாருங்க. முதல்ல திங்க் ட்வைஸ், டிலே. அதாவது ஒரு எண்ணம் வந்தா அது அலர்ட்டா போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். ரெண்டாவது ட்ரீம் ஃபில்டர், தூக்கத்துல வர்ற கனவெல்லாம் இனிமே வெதர் ஃபோர்காஸ்ட் ஆகாது. மூணாவது மூட் செக், ஒரு எண்ணம் வந்தா இது நிஜமான பிளானா அப்படின்னு இந்திரன் கிட்டே ஆப் கேட்கும். இப்படி ஒவ்வொரு ஃபீச்சரும் யூசர்ஸ் ஃபீட்பேக்ல இருந்து வந்ததுதான். ஒரு தோல்வியிலிருந்து கத்துக்கிட்ட ஒரு சூப்பரான பாடம் இது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? இந்திரா காஸ் 2.0 ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட். உலகத்திலேயே ரொம்ப துல்லியமான, எல்லாரும் விரும்புற ஒரு வெதர் ஆப்பா மாறிடுச்சு. இந்த தடவை இந்திரன் அனுப்பின மெசேஜஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா, அக்கறையா இருந்துச்சு. சரி, இந்த தெய்வீக சாஃப்ட்வேர் பக்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? அதுக்கு பேரு தான் இந்திரா காஸ்ட் பிரின்சிபல். அதாவது ஒரு ஐடியா எவ்வளவுதான் சூப்பரா இருந்தாலும் அது சரியா செயல்படுத்தணும். நீங்க கடவுளாவே இருந்தாலும் சரி, யூசர் ஃபீட்பேக்க மதிக்கணும். அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும். இது டெக்னாலஜிக்கு மட்டும் இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கைக்கும் பொருந்தும். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. உங்க மனசுல இருக்கிற எந்த தெய்வீக ஐடியாவுக்கு இன்னும் கொஞ்சம் யூசர் ஃபீட்பேக் தேவைப்படுதுன்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம கூட இருந்ததுக்கு ரொம்ப நன்றி.